பண்டைய காலங்களில் சிறிய கிராமங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொண்டன. ஆனால் சில பொருட்கள் அரிதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருந்தன. இதனால் தொலைதூர பயணங்கள் தொடங்கின. சிலர் பொருட்களை விற்கவும் சிலர் தேவையான பொருட்களை வாங்கவும் பயணம் செய்தனர். இதுவே உலக வர்த்தகத்தின் தொடக்கமாகும். பண்டைய எகிப்து, மெசோபொத்தேமியா, சீனா போன்ற நாகரிகங்கள் தங்கள் பொருட்களை வர்த்தக பாதைகள் மூலம் பரிமாறிக்கொண்டன. பட்டுப்பாதை, மசாலா பாதை போன்ற புகழ்பெற்ற வர்த்தக பாதைகள் உருவாகின. ஒட்டகங்கள், குதிரைகள் போன்ற விலங்குகள் பயணத்திற்கு உதவின. கடல்வழி வர்த்தகம் அடுத்த கட்டமாக வளர்ச்சியடைந்தது. பழங்கால கப்பல்கள் மசாலா பொருட்கள், பட்டு, உலோகங்கள் போன்றவற்றை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு கொண்டு சென்றன. இந்த கடல் பயணங்கள் அபாயகரமானவை, ஆனால் மிகவும் லாபகரமானவை. மசாலா பொருட்கள் அந்த காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க பொருட்களாக இருந்தன. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் உற்பத்தியான மசாலா பொருட்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதற்காக ஐரோப்பிய நாடுகள் கடல் பயணங்களை தீவிரப்படுத்தின. 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் புதிய கடல் வழிகளை தேடி பயணம் செய்தனர். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். வாஸ்கோடகாமா கடல் வழியாக இந்தியாவை அடைந்தார். இந்த கண்டுபிடிப்புகள் உலக வர்த்தகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. புதிய வர்த்தக பாதைகளை கண்டறிவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்குள் போட்டி உருவானது. போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகள் கடல்வழி போரில் ஈடுபட்டன. இதில் வெற்றி பெற்ற நாடுகள் பெரும் செல்வத்தை சேர்த்தன. ஐரோப்பிய நாடுகள் உலகின் பல பகுதிகளை காலனிகளாக மாற்றின. இதன் மூலம் அவை மசாலா பொருட்கள், தாது பொருட்கள் போன்றவற்றை சுரண்டின. இது உலக வர்த்தகத்தை அவற்றின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவியது. 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி தொடங்கியது. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் உற்பத்தியை பெருக்கின. இதனால் வர்த்தகமும் அதிகரித்தது. புதிய கப்பல்கள், தொடர்வண்டிகள் போன்றவை வர்த்தகத்தை வேகப்படுத்தின. 19ஆம் நூற்றாண்டில் தந்தி, தொலைபேசி போன்ற தொடர்பு சாதனங்கள் வர்த்தகத்தை மேலும் எளிதாக்கின. இந்த காலகட்டத்தில் உலகமயமாக்கல் வேகமாக வளர்ச்சியடைந்தது. நாடுகள் ஒன்றுடன் ஒன்று அதிக தொடர்பு வைத்திருந்தன. 20ஆம் நூற்றாண்டில் உலக போர்கள் உலக வர்த்தகத்தை பாதித்தன. ஆனால் போருக்கு பின்னர் உலக வர்த்தகம் மீண்டும் வேகமாக வளர்ச்சியடைந்தது. விமான போக்குவரத்து தொடங்கியது. இது வர்த்தகத்தை மிகவும் வேகப்படுத்தியது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் உலக வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்த உலக வர்த்தக நிறுவனம் WTO உருவாக்கப்பட்டது. இது நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் சர்வதேச வர்த்தக விதிகளை நிர்ணயிக்கவும் உதவுகிறது. இணையம் மற்றும் இ-காமர்ஸ் போன்ற தகவல் தொழில்நுட்பங்கள் உலக வர்த்தகத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்கியுள்ளன. உலகின் எந்த மூலையிலிருந்தும் பொருட்களை வாங்கவும் விற்கவும் இது உதவுகிறது. உலகமயமாக்கல் பல நன்மைகளை அளித்துள்ளது. பொருட்களின் விலை குறைந்துள்ளது. நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், தகவல் பரிமாற்றம் அதிகரித்துள்ளது. நாடுகளின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளது. உலகமயமாக்கலால் சில தீமைகளும் உண்டாகியுள்ளன. சில நாடுகளில் சமூக அநீதிகள் அதிகரித்துள்ளன. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சில தொழில்கள் நஷ்டமடைந்துள்ளன. உலக வர்த்தகம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது சற்று கணிக்க முடியாதது. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி, சுற்றுச்சூழல் கவலைகள் போன்றவை வர்த்தகத்தை பாதிக்கும். பண்டைய இந்தியா மிகவும் வளர்ச்சியடைந்த வர்த்தக நாடாக இருந்தது. மசாலா பொருட்கள், பட்டு, நகைகள் போன்றவை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சங்க காலத்தில் தமிழகத்தில் வளர்ந்த வர்த்தகம் மிகவும் வியக்கத்தக்கது. கடல் வழி வர்த்தகம் மிகவும் வளர்ச்சியடைந்திருந்தது. ரோம், கிரீஸ் போன்ற நாடுகளுடன் தமிழகத்திற்கு வணிக தொடர்பு இருந்தது. சோழர்கள் மிகவும் வலிமையான கடற்படை வீரர்களாக இருந்தனர். அவர்கள் கடல் வழியாக வணிகம் செய்தனர். அவர்கள் அதிக செல்வத்தை சேர்த்தனர். அவர்களின் கடல் சாம்ராஜ்யம் மிகவும் பெரியதாக இருந்தது. பட்டுப்பாதை சீனாவில் தொடங்கி ஐரோப்பா வரை விரிந்திருந்தது. இந்த பாதையில் பட்டு, மசாலா பொருட்கள், நகைகள் போன்றவை வர்த்தகம் செய்யப்பட்டன. மசாலா பாதை இந்தியா,
இலங்கை போன்ற நாடுகளில் தொடங்கி ஐரோப்பா வரை விரிந்திருந்தது. இந்த பாதையில் மசாலா பொருட்கள், பட்டு, நடைகள் போன்றவை வர்த்தகம் செய்யப்பட்டன. ஆப்பிரிக்கா பல தாது பொருட்கள், மரங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்தது. இந்த பொருட்கள் ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பின்னர் அமெரிக்காவுடனான வர்த்தகம் தொடங்கியது. தங்கம், வெள்ளி போன்ற தாது பொருட்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிக கப்பல்கள் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமானவை. அவை பல்வேறு வகையான பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றன. கரவான் வர்த்தகம் நிலத்தில் செய்யப்பட்ட வர்த்தகம். ஒட்டகங்கள், குதிரைகள் போன்ற விலங்குகள் பயணத்திற்கு உதவின. தொடர்வண்டிகள் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமானவை. அவை பொருட்களை வேகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றன. விமான போக்குவரத்து வர்த்தகத்தை மிகவும் வேகப்படுத்தியது. இது உலகின் எந்த மூலையிலும் பொருட்களை விரைவாக கொண்டு செல்ல உதவியது. கடல் வழி வர்த்தகம் பல சவால்களை கொண்டுள்ளது. கடல் புயல்கள், கடற்கொள்ளை போன்றவை சவால்களாகும். நிலவழி வர்த்தகமும் சில சவால்களை கொண்டுள்ளது. பாதை பாதுகாப்பு, காலநிலை மாற்றங்கள் போன்றவை சவால்களாகும். வர்த்தகம் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. அது பல்வேறு தொழில்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. வர்த்தகம் சுற்றுச்சூழலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. அது காடுகளை அழிக்கிறது. அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். நீதியான வர்த்தகம் அனைத்து நாடுகளுக்கும் நன்மை அளிக்க வேண்டும். அது சமூக நீதியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும். உலகமயமாக்கல் வளர்ந்து வருகிறது. அதனால் வர்த்தகத்திற்கு புதிய சவால்கள் உருவாகின்றன. தொழில்நுட்ப மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் போன்றவை சவால்கள் ஆகும். வர்த்தகத்திற்கு எதிர்காலத்தில் பல வாய்ப்புகள் உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சி, புதிய சந்தைகள் போன்றவை வாய்ப்புகள் ஆகும். உலக வர்த்தகத்தின் பயணம் நெடியது மற்றும் வியக்கத்தக்கது. அது பல நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியுள்ளது. ஆனால் அதன் தீமைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நீதியான வர்த்தகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும்.